ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாத் பிரியாணி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் புதினா சேர்க்குறேன், கொத்தமல்லி இலையும் சேர்க்குறேன், இதில் கருவாப்பட்டை 2 பீஸ் சேர்க்குறேன், அன்னாசி பூ 1 சேர்க்குறேன், ஏலக்காய் 4 சேர்க்குறேன், கராம்பு ஒரு 6-7 சேர்க்குறேன். ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து வாசனை திரவியங்கள் கூட இருக்கணும். கருவா, ஏலம், கருவாப்பட்டை இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே நாங்கள் சேர்க்கலாம். ஆனால் தக்காளி பழம் சேர்க்குறதில்ல. இதுக்கு தயிரும் எலுமிச்சம் பழமும் தான். இப்போ தண்ணி கொதிக்குது. நான் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். இந்த ரைஸுக்கு அளவாக உப்பு சேர்க்கணும். உப்பு பத்தாமையும் இருக்கக்கூடாது, கூடுதலாகவும் இருக்கக்கூடாது. அது அரிசியோடு சேர்கிற மாதிரி உப்பு சேர்க்கணும். நான் இந்த பாஸ்மதி அரிசியை நான் இதில் சேர்க்குறேன். இது ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு தான் சேர்க்குறேன். இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் பெட்டர் ஹைதராபாத் பிரியாணிக்கு. இப்போ நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இது 3/4 பதத்தில் தான் அவியணும், ஃபுல்லாக வேக வைக்க விடக்கா. கொஞ்சம் சோறு வந்து ஒரு 3/4 பதத்தில் அவியட்டும். இது கொஞ்சம் மூடி வச்சு நெருப்பை ஃபாஸ்ட்டாக போட்டுருக்குறோம். கொஞ்சம் மூடி வைக்கும்போது கொஞ்சம் பார்க்கணும், பொங்கி ஊற்றாமல் இருக்கணும் இந்த சாதம். சோறு அவிஞ்சு கொண்டு வருது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை, அவிஞ்சு ஃபுல்லாக அவிஞ்சு முடிஞ்சிடும் ஒரு 20 நிமிஷத்தில். இப்போ அரிசி 10 நிமிஷம் ஆகிட்டுது அடுப்பில் வச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் இதை வடித்து எடுத்துருவேன். இது ரொம்ப வேகக்கூடாது. நாங்கள் திருப்பி இதுக்கு 2வது முறையாக நாங்கள் சிக்கனோட சேர்த்து அவிய விடுவோம் தானே. அப்போ அதனால் 3/4 பதத்தில் இந்த ரைஸ் வெந்திருக்கணும். இப்போ இந்த ரைஸை நான் வடிக்க போகிறேன். பாருங்க, ரைஸ் 3/4 பதத்தில் ரைஸை வடித்து எடுத்துட்டேன். நல்ல வாசனையாகவும் நல்ல பொழு பொழுண்டு இருக்குது. இப்போ இது அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு நாங்கள் சிக்கனுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயமெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு 5 மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன். இந்த வெங்காயமெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வெங்காயம் தாராளமாக சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், ஒரு கோல்டன் கலருக்கு. வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு வருது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் வெங்காயத்தை இறக்கிடுவேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெங்காயம்லாம் எடுக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் நான் குறைச்சி கொள்கிறேன். நான் இதில் ஏலக்காய், கருவா, கராம்பு இந்த 3ஐயும் சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தையும் சேர்க்குறேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்க்குறேன். கொத்தமல்லியையும் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்க்குறேன். சிக்கனையும் சேர்க்குறேன். இந்த மஞ்சள் தூளையும் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன். ஃப்ரை பண்ண ஆனியன், வெங்காயம் அது கொஞ்சம் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 தேக்கண்டி சேர்க்குறேன் காரத்துக்கு. கலருக்கு காஷ்மீர் மிளகாய் ஒரு
அரை தேக்கரண்டி சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி விடாமல் எண்ணெய் விடாமல் அது சிக்கன் தண்ணிலேயே இந்த சிக்கன் எல்லாம் நல்லா அவியட்டும். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ண பிறகு தயிரை சேர்க்க போகிறோம். தயிர் ஒரு 2 மேசக்கரண்டி தயிர் சேர்க்குறேன். நான் இதுக்கு தக்காளி பழம் சேர்க்க இல்லை, எலுமிச்சம்பழம் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் தக்காளி பழம்லாம் சேர்க்காம பிரியாணி. இது ஹைதராபாத் பிரியாணி. இதுக்கு தக்காளி சேர்க்கவே இல்லை. ரைஸுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். சிக்கனுக்கு பார்த்து தான் சேர்க்கணும். சிக்கனில் தண்ணி வருது பாருங்க. நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த சிக்கன் உள்ள தண்ணியில் தான் இந்த சிக்கன் அவியுது. கஜு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கன் நல்லா அவியணும். இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் பாதி சேர்க்குறேன். எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்ல ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவான். இந்த சிக்கன் கொஞ்சம் அவியணும். பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்க்குறேன். இந்த சிக்கன் ரெடி ஆகிட்டுது. நான் இந்த சிக்கனை வந்து மண் சட்டிக்குள்ள போட்டு தான் இந்த பிரியாணியை நான் ரெடி பண்ண போகிறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைஸ் எல்லாம் நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். அரிசி வந்து ஃபுல்லாக அவியலை, இது 3/4 பதத்தில் தான் அவிஞ்சிருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ இதில் எல்லாம் சேர்க்க போகிறேன். இதுக்கு புதினா சேர்க்குறேன். நான் அடுப்பு ஆன் பண்ண இல்லை, ஏன்னா அடி பிடிச்சிடும். இதுக்கு கொத்தமல்லியும் சேர்க்குறேன். கொத்தமல்லியும் தாராளமாக சேர்க்கலாம். இந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தையும் நான் இதில் சேர்க்குறேன். நான் கஜு கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு கொஞ்சம் கலரிங் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஒரு yellow கலரிங். நான் நெய்யும் சேர்க்குறேன். ஒரு 2 மேசக்கரண்டி அளவு நெய் சேர்க்குறேன். கலரிங் சேர்க்குறேன். எனக்கு கொஞ்சம் yellow கலர் கொஞ்சம் கிடைக்க இல்லை. இது வந்து ஒரு ரெட் அடிக்கிற கலர். இப்போ கலரும் சேர்த்துட்டேன். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். இந்த மூடி வச்சுட்டு தான் ஆன் பண்ண போகிறேன். நெருப்பை சரியான கம்மியாக தான் வைக்க போகிறேன்.
இது ஒரு 10 நிமிஷம் நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் பிரியாணியை பார்ப்போம். இது ரெடி ஆயிட்டுது. இந்த பிரியாணி வந்து இப்படி தான் இருக்கணும். ஒயிட் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கணும். கலர்ஃபுல்லாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ இது ரெடி ஆயிட்டுது. இந்த ஹைதராபாத் பிரியாணி நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.